உங்கள் கடைலாம் எப்படி போயிட்டுருக்கு? போகுது. இந்த இடத்தோட விஷயத்தில் நல்ல முடிவெடு. ரோட் சைடுங்கிறதால இப்போ நல்ல விலையும் கிடைக்கும் இல்லைப்பா? எனக்கு வந்த கிராச்சுவிட்டி ஃபண்டெல்லாம் இவங்க 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். பெரியவன் அதில் ஒரு கடை வச்சுட்டான். இவனோட இடம் மட்டும் எதுவும் செய்யாமல் அப்படியே இருக்கு. அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோசிச்சு சொன்னா போதும். இல்லைன்னா நீ ரிட்டையர்ட் ஆகி வரும்போது இங்கே உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும். பார்த்துக்கலாம். நைட் சாப்பிட எங்கள் வீட்டுக்கு வந்துடு அரவிந்தா. கண்டிப்பா. அம்மா இதை எடுத்து உள்ள வைமா, பிள்ளைங்களுக்கு கொடு. லக்ஷ்மி, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஹலோ அரவிந்த் இயர். ஹலோ அரவிந்த் சார். ஹலோ. ஒன் மினிட். கேன் யூ ஹியர் மீ? லவுட் அண்ட் கிளியர் அரவிந்த் சார். ஹலோ, யார் பேசுறீங்க? பிரைவேட் நம்பர்ல இருந்தானே கால் வந்தது. அப்போ முக்கியமான ஆளுன்னு புரிஞ்சுக்க வேணாம். ஓ, தடியன் ஜோசப் சவுதியில இருந்தா? அடடடடடா. ஜோஸ்னா ஜோஸ். வாட நாயாக்கிற அதிகாரம் தானே இப்ப கையில கிடைச்சிருக்கு. வாட் அ லைஃப் யூ ஹேவ் காட் நவ சார். ஹேய், ஹூ இஸ் திஸ்? இது என்ன நீதி சார்? லா ஆஃப் த லைஃப். சிலருக்கு எல்லாம் கிடைக்குது, சந்தோஷம், பாராட்டுகள். ஆனா அவங்களால மத்தவங்க நரக வேதனையை அனுபவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா சார்? நான்சென்ஸ். யாருப்பா நீயே ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல, ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். சரி. கொஞ்சம் வேலை இருக்கு. அவளும் குழந்தைகளும் இங்க இருப்பாங்க. நைட் மீட் பண்ணுவோம். ஹலோ ஹலோ அரவிந்த் சார் இருக்கா? இருக்காரே, இதோ கூப்பிடுறேன். அரவிந்தா, உனக்கு ஃபோன். ஹலோ அரவிந்த் ஹியர். நான் தான் ஜோஸ் பேசுறேன். அதான் குண்டு ஜோஸ், துபாயில இருந்து. ஹலோ. அப்படியா? இதை கொடுக்குறேன். ஒன்னு கூப்பிட்டா கிடைக்கலையாமே. யாரோ ஜோஸா. ஏன் நம்பர் தெரியுற ஜோஸ் யாருப்பா? அந்த போஸ்ட்மேன் வர்கீஸோட பையனா ஜோஸ்? போனை கட் பண்ணாலும் ஐ வில் கீப் டூயிங் திஸ். பாலு மாமா, சித்தப்பா, பக்கத்து ஊர்ல இருந்து வந்த சித்தி, வேலைக்காரி, ஜானகி ஆண்டி, லலிதா அக்கா, இப்படி நான் யார் நம்பர்ல இருந்து வேணாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். தட் மைண்ட்ஸ். அதனால போன் எல்லாம் கட் பண்ணல. உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க? எனக்கு எதுவும் வேணாம் சார். உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு. யூ ஹேவ் எவ்ரிதிங். டாப் ஜாப், மணி, ஸ்மார்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டாட்டர். ஆரியா குட்டிக்கு அவ போட்டிருக்கிற ஆரஞ்சு பவுடர் ரொம்ப மேட்சா இருக்கு. ஆரியா எங்க? அங்க எங்கேயோ இருக்கா. என்னப்பா, என்னாச்சு? ஆரியா எங்க? குழந்தைங்க எங்க? இங்க தானே குழந்தைங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஊர்ல தானே விளையாட முடியும். நீ இங்க தனியா என்ன பண்ற? நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். இருந்தாலும் அப்பா நீங்க பயந்துட்டீங்கல்ல. ஓகே. நான் வந்துட்டேன். ஹலோ அரவிந்த் சார். நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்துனது உங்க குழந்தை தானே, நான் இல்லையே. அவங்க தான் நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா விளையாடுறாங்க சார் ஹைட் அண்ட் சீக்ல.
அதே மாதிரி நாமளும் விளையாடுவோமா சார்? கேம் ஆஃப் ஹைட் அண்ட் சீக். ஜஸ்ட் யூ அண்ட் மீ. லெட்ஸ் ப்ளே. கெட் லாஸ்ட். ஒரு காலத்துல உங்க தாத்தா கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. தசரதன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை பசங்க தெரியுமா? எத்தனை? 4 பேரு. 4 பேரும் மிக மிக அழகான ஆள் குழந்தைகள். நான் இவங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆரி, நீ தூங்க வேண்டாமா? நாங்க இன்னைக்கு இங்கே தூங்கிக்கிறோம். இன்னைக்கு நீங்க இங்கே தூங்குங்க. குட் பாய். தாத்தா அந்த கதையோடைய பாக்கிய சொல்லட்டுமா? அந்த 4 பசங்களும் நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு குரு யாருன்னு தெரியுமா? அது யாரு? வசிஷ்ட மகரிஷி. வணக்கம் தம்பி. டேய் அரவிந்த் தம்பி, இல்லப்பா, எப்போ வந்த? டேய் அரவிந்த், நீ பெரிய ஜட்ஜ் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்ட. எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீ எல்லாரையும் தூக்குல போட்டுருவியாமே, ஜனங்க பேசிக்கிட்டாங்க. நான் லைப்ரரி வரைக்கும் போறேன், அப்புறம் பார்க்கலாம். அரவிந்தா, கொஞ்சம் நில்லுப்பா. சாயந்தரம் சந்திப்போமா திருவிழால? என்ன இவ்வளவு பிஸியா இருக்க? அடேங்க அப்பா. கொஞ்சம் பிஸி தான். பாஞ்சால தேசத்து மகாராஜா அவருடைய மகள் பாஞ்சாலிக்கு திருமணம் செய்வதற்காக சுயம்வரம் ஏற்பாடு செய்தார். அந்த ராஜாவுடைய அழைப்பை மதித்து பூமியின் 4 பக்கம் இருக்கும் மகாராஜாக்களும் வர ஆரம்பித்து விட்டனர். பெரும் வீர தீர சூரரான அந்த அரசகுமாரர்கள் எல்லாம் பாஞ்சால தேசத்திற்கு வந்தடைந்தனர். ஐயா ராஜகுமாரரே, அந்த பக்கம் எந்த மடையன் பேசிக் கொண்டிருக்கிறான்? என்ன விஷயம்? 8 திக்கிலிருந்தும் அரசகுமாரர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். அரசகுமாரர்கள் என்று சொன்னேன், வானர்கள் என்று அல்ல. அப்படி அரசகுமாரர்கள் வந்தனரா? பாஞ்சால தேசம்